ஹலோ கைஸ், இந்த பிரியாணி நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் முட்டை பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி விதவிதமாக சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது வந்து பன்னீர் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இது டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. நான் செஞ்ச மாதிரியே ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மார்னிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இது செஞ்சு கொடுத்து விடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாத காலங்களில் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு செம்ம டேஸ்டான சூப்பரான ஹெல்த்தியான பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பன்னீரை வச்சு நீங்கள் கிரேவி செஞ்சுருப்பீங்க, அதுக்கப்புறமா பன்னீர் ரைஸ் செஞ்சுருப்பீங்க, பன்னீர் டிக்கா செஞ்சுருப்பீங்க. ஆனால் பன்னீர் பிரியாணி செஞ்சுருக்கிறீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா காயிட்டோம். இப்போ சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாமே எடுத்துருக்கிறேன். இது அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து அப்படியே ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ இதுலேயே 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த வெங்காயம் ஒரு ஓரமாக வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளார நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஊற வைக்கலாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வச்சாக்கா போதும். இதை அப்படியே தவாவில் எடுத்து ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். போட்டு இதையும் நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன். இது இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் எடுத்து இதில் கொட்டிக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பன்னீர் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் ஒன்றா திருப்பி விட்டுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பன்னீர் ரொம்ப வேகணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. லைட்டாக அந்த மிளகாத்தூள் பச்சை ஸ்மெல் போச்சுன்னா போதும். பன்னீர் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற இந்த மிளகாத்தூள் எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மில் மேக்கர் ஊற வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக பட்டாணி எடுத்து வேக வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா எல்லாமே இதில் கோட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கிறேன். இதையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மில் மேக்கர், பட்டாணி எல்லாம் அந்த மசாலாவில் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாஸ்மதி ரைஸு ஒரு 1.5 டம்ளர் நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே இதில் போட்டு அப்படியே மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். 1.5 டம்ளருக்கு நான் வந்து 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி வந்து லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உடையாமல் குழையாமல் நல்லா சாஃப்டாக வரும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நான் எக் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாம் நான் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். தேவையாக இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்னும் பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம ஊற்றின தண்ணியும் கொஞ்சம் லைட்டாக வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மொத்தமாக நான் 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதை
இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை அப்படியே இதில் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடணும். இங்கே பாருங்கள், பன்னீர்லாம் இது உள்ளே வச்சுட்டேன். இப்போ நம்ம இந்த பன்னீர் ஃப்ரை பண்ண ஆயிலும் இதில் ஊற்றிட்டு இது மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான செம்ம டேஸ்டான பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற அரிசியெல்லாம் ஒன்று கூட உடையாமல் குலையாமல் ஒட்டாமல் நல்லா பளபளன்னு வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச ரேஷியோவில் அதே மாதிரி ஒரே ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் பார்த்தா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.